Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப டேஸ்டியான ராகி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். கடையில் ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போதுமே ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாகவே சாப்பிட முடியும். உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. கேப்பையில் நார்ச்சத்து அதிகன்றதுனால நம்ம டயட்டில் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த லட்டுவை தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் கால்சியம், அதுக்கப்புறமா அமினோ ஆசிட்ஸ், வைட்டமின் டி இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டெய்லி ஒரு லட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் அரை கப் அளவு கடலை சேர்த்துக்கோங்க. நிலக்கடலையிலேருந்து நம்மளுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். இந்த லட்டுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு இதை தனியாக வச்சுருங்க. இப்போ ஓரளவு வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இது கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் தோலை மட்டும் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. தோலோடு கூட நம்ம அரைக்கலாம், ஆனால் தோலை எடுத்துகிட்டு செஞ்சோன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேருக்கு நெய் பிடிக்காது. நீங்கள் நெய்யை ஸ்கிப் பண்ணிடுங்க. ட்ரை ரோஸ்ட்டாகவே இந்த மாவை வறுத்துக்கலாம். நெய் சூடானதும் இது கூட 1.5 கப் அளவு கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச கேப்ப மாவு. உங்களுக்கு இந்த கேப்ப மாவு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஃப்யூச்சரில் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய கேப்ப மாவு கூட யூஸ் பண்ணலாம். லோ ஃப்ளேமே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நான் சொன்னது போல் நீங்கள் நெய் சேர்க்காமையும் வறுக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிரும், மேலே இருக்க மாவு கலர் சேஞ்ச் ஆகாமல் ராஸ்மெல் அடிக்கும். அதனால் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இது போல் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது முழுமையாக ஆறட்டும். கொஞ்சம் கூட இதில் சூடு இருக்கக்கூடாது. இது நல்லா ஆறட்டும். அடுத்து அதே கடாயில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் பாகு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வெல்லத்தை துருவிட்டு கூட சேர்க்கலாம். நம்ம 1.5 கப் அளவு கேப்ப மாவு சேர்த்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரம், டம்ளர் இந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு நான் சொன்னது போல் அளவுகள் மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைய வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இது நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வரது வரைக்கும் இதை நம்ம பாகு காய்ச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், பாகு நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த டைமில் பாகை லேசாக தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு கம்பி மாதிரி உடையுதில்ல, இது ஒரு கம்பி பதம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல ராகி மாவு, அதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். மொத்தமாக சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருங்க. ஆனால் முழு பாகுமே நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படும். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சிருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே லட்டு பிடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா இது ரொம்ப ஹார்டாகிட்டு உதிரியாக பவுடர் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிக்சர். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக லட்டு உருண்டையாக பிடிச்சிடணும். அதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு மிக்சி ஜாரில் நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம்ல கடலை, அதையும் சேர்த்துட்டு 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். 1-2 அரைச்ச கடலைகளையும் இந்த மிக்சரோடையே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போவே நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பாகு நம்மளுக்கு மீந்திருக்கு, அதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெள்ளை பாகுன்றதுனால ரொம்பவே சூடாக இருக்கும். ஓரளவு நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுமே உருண்டை பிடிக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக.
இந்த டைமில் இது ஓரளவு சூடு கம்மியாயிருச்சு. இப்போ இதை நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இது சூடாக தான் இருக்கும், ஆனால் நம்ம சீக்கிரமாகவே லட்டு பிடிக்கணும், இல்லைனா இந்த மாவு வந்து கட்டியாயிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லட்டு ஷேப்பில் உருண்டையாக உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம 1.5 கப் மாவுக்கு 15லேருந்து 20 லட்டுகள் வரைக்கும் கிடைக்கும். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.